சீரியஸா நம்ம ஊர்லதான் சோத்துக்கு காசே இல்லைனாலும் சாப்பிட்றதுக்கான ஒரு சூழல் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல பாத்தீங்கன்னா அன்னதானம் போட்டு இருக்காங்க. அது ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 365 நாளும் 7 நாளும் அன்னதானம் போட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் இருக்காது, மீதி எல்லா நாளும் அன்னதானம் போட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே அப்படி ஒரு 4-5 இடம் இருக்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு தான் இப்போ நான் போய் சாப்பிட்டு வந்தேன். உண்மையாவே நல்லா திருப்தியா சாப்பிட்டேன். அவ்வளவு நிறைய எடுத்து வச்சாங்க. ஒரு வகை பத்தலினா கூட வேணுமா வேணுமான்னு சொல்லி கேட்டு கேட்டு வைக்கிறாங்க. எந்த இடம் பாத்தீங்கன்னா 5K கார் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டுங்க, கொடிசியா பக்கத்துல ஒரு கம்பெனி ஒன்று இருக்குங்க. அந்த கம்பெனியுடைய ஓனர் தான் இதை வந்து ரெகுலரா, ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, ரெகுலரா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 200 நாளை தாண்டி இந்த மாதிரியான மத்தியானம் பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணிட்டு இருக்காப்புல. கரெக்டா ஒரு 1 மணியிலிருந்து 1 மணிக்கு போனீங்கன்னா ஒரு 1:15 1:20 மாதிரி சாப்பாடு வந்துச்சு. சரி, ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள எல்லா சாப்பாடும் முடிஞ்சுச்சு. ஒரு 100-150 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காப்புல. உண்மையாவே வரவேற்க வேண்டிய விஷயம்டா. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதை சார்ந்த எந்த ஆடுமே நான் பார்க்கல. ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல தான் 5K கார் நெட்வொர்க் வந்து மத்தியானம் அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதை பார்த்துட்டா சரி நம்ம போய் ட்ரை பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பர்த்து நானும் பார்த்துட்டு, இந்த அன்னதானம் போடுறவங்க பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம உண்மையாவே டேஸ்டியா தராங்க ஃபுட்டு. நான் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துல ஒரு அண்ணன் நின்று இருந்தாப்புல. அவரா என்கிட்ட பேச தொடங்கினாப்புல. அவர் என்ன சொன்னாப்லன்னா, அவர் வந்து இங்கதான் ரெகுலரா சாப்பாடு வாங்கிட்டு வராராமா. ரெகுலரா சாப்பிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு வாங்கிட்டு அவர் வந்து அங்க ரெகுலரா சாப்பிட்டு போயிடுவாப்லையாமா. மனசார பாராட்டினாப்புல. அந்த மனுஷனோட மூஞ்சியும் கூட தெரியாது, யாரு என்னன்னு கூட தெரியாது. அவர் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் அப்படின்லாம் பாராட்டிட்டு இருந்தாப்புல. ஸோ இந்த பாராட்டு எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது இல்லையா? ஒருத்தரோட மூஞ்சியும் கூட தெரியாம பாராட்டுறதுங்கிறது அது எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. அதுக்கப்புறம் இந்த 5K கார் நெட்வொர்க் ஓனருடைய அப்பா வந்து நின்று இருந்தாப்புல. அப்பான்னு தெரியாது, அவரு வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. நான் அவர்கிட்ட கேட்டேன், எதனால இப்படி ஆரம்பிக்கணும்னு தோணுச்சுங்கய்யா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல வள்ளலார் சொல்லியிருக்காப்புல, தானத்திலேயே சிறந்த தானம் வந்து அன்னதானம் தான், அதன் அடிப்படையில தான் வந்து சாப்பாடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 200 நாளுக்கு மேலாச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஏதாவது வீடியோல பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். யாரும் இன்டர்வியூ கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அங்கே வேலை செய்கிற பரிமாறிட்டு இருந்த ஆட்களையுமே இன்டர்வியூ கொடுக்க வேணாம் அப்படின்ட்டாப்புல. ஆனால் நீங்கள் வீடியோ எடுத்துக்கங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இன்டர்வியூ மட்டும் கொடுக்க வேணாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு இன்டர்வியூ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்னாடியே பர்மிஷன் கேட்டுவாங்க, நான் நம்ம பையன்கிட்ட சொல்லி உங்களுக்கான இன்டர்வியூ தர சொல்கிறேன் அப்படின்னாப்புல. ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாப்பாடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி பருப்பு சாப்பிட்டோம். ஒவ்வொரு டைமுமே இதை சொல்லுவேன், இப்பவும் நான் சொல்கிறேன். சீரியஸா இவங்க எல்லாருக்குமே எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு அறியாமையே எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. எனக்கே டக்குன்னு ட்ரிகர் ஆச்சு. அது எஸ்பெஷலி அந்த ஒரு மனுஷங்கிட்ட பேசும்போது, நம்மளும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த மாதிரி அன்னதானம் பண்ணணும், அது ஒரு நாள் 2 நாள் இல்ல, கன்சிஸ்டன்சியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு ட்ரிகர் ஆகுது. தயவு செய்து இந்த மாதிரி மனுஷங்க எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து தொலைங்க. ஏன்னா கண்டது பண்றது, கண்டது கேவலமான வழியில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ற ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, பேரு கேடும், நம்மளோட கேரக்டரே எடுத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி உங்க ஏரியால வந்து அன்னதானம் போடுறாங்க சோசியல் சர்வீஸ் அடிப்படையில அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அங்கேயும் இப்போ நம்ம ஒரு விளாக் போடுவோம். மெயினா பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேருக்குன்னு ஏதாவது ஒண்ணு சர்வீஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு
அதை பெருசா போஸ்டர் ஒட்டியே அடிக்கிற அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுவாங்க எல்லா பக்கம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு. ஒரு டைம் தான் வாழ்நாளே ஒரு டைம் தான் அதை பண்ணியிருப்பான். ஆக்சுவலா இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கூடிய அந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த வீடியோ மூலியமா ஒரு பெரிய தேங்க்ஸ். அவ்வளோதான். பாய்.